வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இந்த மாங்காய் சீசன் வந்தாலே மாங்காய் வச்சு ஒரு ரெசிபி சூப்பராக பண்ணணுங்க. கண்டிப்பாக மாங்காய் லவ்வர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மாங்காய் ஸ்வீட் குழம்பு தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். 1/2 ஸ்பூன் ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. வன்லி கடுகு தான் நம்ம போட்டு தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்காக ரொம்ப எண்ணெய் வேண்டாம். ஸோ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் வைக்கிறேன். இந்த கிரேவி நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. ஸோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரணுன்றதுனால தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு பெரிய மாங்காய், ஃபுல் சைஸ் மாங்காய் தான் நான் போட போகிறேன். கட் பண்ணி 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா வெல்லம் நம்ம போட போகிறோம். வெல்லம் வச்சு தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஸோ புளிப்பு, காரம், இனிப்பு, உப்பு எல்லாமே இருக்கும்போது ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு கொடுக்கும். வெல்லத்தை ஒரு பிடி வெல்லம் நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. நான் ஒரு பிடி வெல்லம் போட்டிருக்கேன். நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறமா மாங்காய் இதை மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் மூடி வச்சுருங்க. இல்லை நம்மளுக்கு அப்படியே வச்சுருந்தாலும் ஹை ஃப்ளேமில் வச்சாக்கா நம்மளுக்கு அந்த தண்ணியிலே நம்மளுக்கு மாங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு வேண்டாம். நம்ம ரைஸ்க்கெலாம் கரெக்டாக போடுவோமே அது மாதிரியெல்லாம் போட தேவையில்லை. ஒரே ஒரு 2 கல் மட்டும் உப்பு போட்டிருக்கேன். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணுறதுனா ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. மாங்காய்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நல்லா கொதித்து வரணும். கொதிச்சுட்டு நம்மளுக்கு மாங்காய் நல்லா வெந்து வரும். அந்த வெந்து வர ஸ்டேஜில் நம்ம குழம்பு கொஞ்சம் குழப்பாக வரும். ஒரு மாதிரி ஜாம் மாதிரி வரும் குழம்பு. அந்த லிக்விடாக இருக்கிறது எல்லாமே ஜாம் மாதிரி வரும். ஸோ பாருங்கள், அவ்வளோதாங்க, மாங்காய் ஸ்வீட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.